எது சாப்பிட்டாலும் போர் அடிக்குதா? வாங்க இந்த வித்தியாசமான தொக்கை செஞ்சு நம்ம சூடு சூடாக சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னால் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 5 வரமிளகாவையும் வறுத்து எடுத்துக்கலாம். அதை வறுத்தோடனே எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டு ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் நறுக்கிட்டு அதை இதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துப்போம். அடுத்து அதே கடாயில் 2 தக்காளியை பாதி பாதியாக கட் பண்ணி எண்ணெயை விட்டு முன்னும் பின்னுமா நீங்கள் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஒரு முட்டையை நான் உடச்சி ஊற்றிருக்கேன். நீங்கள் 2 முட்டையும் 3 முட்டையும் எத்தனை வேணாலும் உடச்சி ஊற்றிக்கோங்க. அதை லைட்டாக பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம மிளகாவில் இருக்க அந்த காம்பை மட்டும் எடுத்து விட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சட்டிலையோ இல்லை ஒரு கிண்ணத்துலையோ போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம கையில் எந்த அளவு போட்டு மிக்ஸ் பண்ணி விடுறோமோ அதுதான் இதோட ருசியே. அது கூடவே நம்ம உப்பையும் சேர்த்துடலாம். அடுத்து வெங்காயத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். வெங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்ம தக்காளி இருக்குல்ல, அதை தோல் எடுத்துகிட்டு இது கூட சேர்த்து விட்டுருவோம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அழகாக தோல் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நல்லா போட்டு பிசைஞ்சு விடுங்க. இது கூட நம்ம முட்டையை பொரிச்சு வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக அது மேலே நம்ம கொத்தமல்லி விழுதை சேர்த்து விட்டோன்னா சூப்பரான நம்மளுக்கு ஒரு தொக்கு ரெடி. இது சூடான சாப்பாடில் போட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள்.